வணக்கம். பேட்டி பச்சாவ் பேட்டி பढ़ாவ். பெண்களை படிக்க வையுங்கள், பெண்களை காப்பாற்றுங்கள். ஆனால் இதற்கான இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. பிஜேபி ஹட்டாவ் और பேட்டி பச்சாவ். பிஜேபியை அகற்றுங்கள், நீக்குங்கள், பெண்களை காப்பாற்றுங்கள். பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள், முக்கியமாக அண்ணாமலை போன்ற நபர்கள், பெண்கள் அவர்களுக்காக உருகக்கூடிய சாட்டையடி எல்லாம் அடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பிஜேபியிலேயே இருக்கக்கூடிய மிருகங்களை பற்றி இது போன்ற செய்திகள் வெளிவரும் போது அனைவருமே வாயடித்து போயிருப்பார்கள். அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அல்ல, அவர் போன்ற பல்வேறு நபர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். அப்போ பிஜேபியினர்கள் கற்பழிக்கும் போது, அவர்கள் பெண்கள் மீது பாலியல் பலாத்காரம் போன்ற விஷயங்களை செய்யும் போது எங்க இருக்கிறீர்கள்? இன்னைக்கு உங்களுடைய சாட்டை எங்க இருக்கிறது? இந்த வீடியோவை மிக கவனமாக நீங்க கேட்க வேண்டும். பிஜேபியை சார்ந்த ஒரு நபர், அந்த நபரை பற்றின மற்ற விவரங்களையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அந்த நபருக்கு ஆஸ்திரேலியாவில் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்துள்ளது. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை பற்றி நான் பேசுவதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நான் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். மார்ச் 8ஆம் தேதி, அதாவது உமன்ஸ் டே அன்று பல இடங்களில் பிஜேபியினர்கள் பெண்களுக்காக ட்வீட் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி உட்பட பலர். இதே போன்ற ஒரு பெண்மணி அல்கா லாம்பா, காங்கிரஸின் ஸ்போக் பர்சன், அவரும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் ஒரு ப்ரொட்டஸ்டை நடத்தினார். அந்த ப்ரொட்டஸ்டில் அவர் எடுத்து வைத்த 2 கோரிக்கைகள், அதை பற்றி நான் ஒரு பிரஸ் மீட்டை அறிவிக்கப் போகிறேன். பிரஸ் மீட்டை வைத்து நான் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பற்றி நான் பேசுவேன் என்று இன்னைக்கு தேதியில், அதாவது மார்ச் 11ஆம் தேதி பார்லிமெண்ட் செஷன் போய்கொண்டிருக்கிறது. அதாவது அனைத்து மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட்டுக்கு அருகே தான் இருப்பார்கள். பார்லிமெண்ட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய விஜய் சௌக் என்கிற இந்த இடம். இந்த இடத்தில் காலை 10 மணிக்கு நான் வருவேன். 40 நிமிடத்திற்கான ஒரு பிரஸ் பிரீஃப் நான் கொடுக்க போகிறேன் என்று கூறியிருக்கிறார். 9:55 இந்த பெண்மணி எங்கு சென்று விட்டாராம். ஆனால் அங்க போன உடனேயே போலீசார்கள் சுற்றி வளைத்து, எதை பத்தி பேச போறீர்கள், யாரை பற்றி பேச போறீர்கள், பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி நீங்க பேசக்கூடாது, அப்படி பேசினீர்கள்னா எங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வேண்டும் என்கிற ஒரு புதிய சட்டத்தை திணிக்க பார்த்திருக்கிறார்கள். இதற்கு மேல இது பார்லிமெண்ட் நடக்கக்கூடிய இடம், எம்பிக்கள் மட்டும்தான் இங்க பிரஸ் மீட் கொடுக்க முடியும், வெளியாட்கள் எல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ இந்த பெண்மணி, அதாவது ஒபிஷியல் ஸ்போக் பர்சன் ஆஃப் காங்கிரஸ், அவர் கொடுத்த பதில் நீங்க கேட்டீர்கள்னா, எம்பிகளுக்கு பார்லிமெண்ட் இருக்கிறது, ஆனால் சாதாரண மக்கள் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் கேள்விகளை கேட்கலாம் என்கிற ஒரு விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். அதற்கு பின்பு கூட அவரை அங்க பேச விடவில்லை. 2 கோரிக்கை என்ன? இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் உமன் ரிசர்வேஷன் லா. ஒரு சட்டத்தை நீங்க பாஸ் செய்தீர்கள். 33% பெண்களுக்கான ரிசர்வேஷன் பார்லிமெண்ட்ல இருக்க போகிறது என்று நீங்க கூறினீர்கள். அந்த லா எப்போதான் இம்ப்ளிமெண்ட் செய்ய போகிறீர்கள்? அதை பற்றி ஒரு கேள்வி. 2வது, மூமெண்ட் ஃபோக்கசிங் ஆன் விமென்ஸ் சேஃப்டி இஷ்யூ. பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றின ஒரு கேள்வி. இந்த 2 கேள்வியை கேட்க போவதாக கூறினார்கள். ஆனால் போலீசார்கள் அவர்களுக்கு எந்த விதமான இடத்தையும் கொடுக்கவில்லை, பெர்மிஷனும் கொடுக்கவில்லை. பிரஸ் மீட்காக போராட்டம் கிடையாது. அங்கிருந்து கிளம்பி அக்பர் ரோட், 24 அக்பர் ரோட், காங்கிரஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் அங்கிருந்து இந்த பெண்மணி பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறார். இந்த பிரஸ் மீட்டில் ஒரு நபர், பாலேஷ் தன்கர், நான் தொடக்கத்திலே கூறியபடி 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்த அதே நபர். இப்போ ஒரு சில படங்களை நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த படம் உங்களுக்கு தெளிவாக இல்லை என்றால் கூட என்னுடைய டிவி ஸ்கிரீனில் இந்த நபரை கவனமாக பாருங்கள். இந்த நபருக்கு பின்னாடி ஒரு பேனர் இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி இன் ஆஸ்திரேலியா. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிஜேபி நண்பர்கள், அதுல ஆஸ்திரேலியா விங்கோடைய ஒரு மெம்பர் இந்த நபர். காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோடைய அந்த கொடியெல்லாம், அந்த ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு பிஜேபி தாமரை மலர்கிறது எல்லாமே இருக்கு. சரி, இன்னொரு போட்டோவும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். இந்த போட்டோ நீங்க பார்த்தீர்கள்னா,
பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் எவ்வளவு நெருக்கமாக கைகோர்த்து ரொம்பவே டீப் டிஸ்கஷனில் இருக்கிறார்கள் என்று பேர். இது மட்டுமல்ல, இன்னொரு கொலார்ஜை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இந்த கொலார்ஜை பார்த்தீர்கள்னா பல ஒகேஷன்ஸ்களில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 முறை இந்த நபர் பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் இதே அளவில் இவ்வளோ நெருக்கமாக சந்தித்திருக்கிறார், இந்தியாவுக்கு வெளியிலே. இந்த நபருடைய படத்தை நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் நிற்கக்கூடிய பல படங்கள், அதாவது ஒரே நாளில் எடுக்கப்பட்ட படம் எல்லாம் கிடையாது, வெவ்வேறு ஒகேஷன்ஸ்களில் எடுக்கப்பட்ட படம். பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ல கூட இந்த நபர் பிரைம் மினிஸ்டருடன் சமமாக அமர்ந்து பேசியிருக்கிறார். சரி, இந்த படத்தை எல்லாம் நீங்க பார்த்துட்டீர்கள். ஆனால் நடந்தது என்ன, அதை நீங்க பாருங்கள். இந்த நபருடைய பெயர் பாலேஷ் தன்கர், ஹரியானாவை சார்ந்த நபர். பிஜேபியில் ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி என்கிற ஒரு அமைப்பு, அதோடைய மெம்பராக இருக்கிறார். இந்த நபர் ஒரு ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவில். அதாவது வேலை வாய்ப்பை என்னால் வாங்கி கொடுக்க முடியும், வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நீங்க பார்த்தீர்கள்னா இந்த பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய படங்கள் சோஷியல் மீடியா ஹேண்ட்ல எல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் இவ்வளவு நெருக்கமாக எடுக்கப்பட்ட படம் எல்லாம் அங்கே இருந்திருக்கு. ஸோ மக்களும் நம்ப தொடங்கிட்டார்கள். இதே போன்று வரக்கூடிய நபர்கள், அதாவது அழகான பெண்கள், முக்கியமாக 5 கோரிய நாட்டு பெண்களை இந்த நபர் வேலை வாய்ப்பு கொடுக்கும்படி ஆசை வார்த்தைகளை காட்டி அவர்களை வீட்டிற்கு அழைப்பார். டின்னருக்கோ லஞ்சுக்கோ அந்த பெண்கள் வரும்போது அந்த பெண்களுக்கு மதுவில் அல்ல வேறொரு ஜூஸில் ட்ரக்ஸை கலந்து கொடுத்து அவர்களுடன் ரேப் செய்திருக்கிறான் இந்த மிருகம். 47க்கும் மேற்பட்ட வீடியோஸ் ஹிடன் கேமராவை வைத்து அவர்களை பிளாக்மெயில் செய்வதற்காக. பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் இந்த நபருக்கும் என்ன தொடர்பு உள்ளது? எதற்காக பிஜேபி அமைதியாக இருக்கிறது? அண்ணாமலை போன்ற நபர்கள் எதற்காக அவர்களுடைய சாட்டை எல்லாம் இன்னும் காணவில்லை? எங்க என்ன நடந்தாலும் நிச்சயமாக பெண்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த நபரை பற்றி எதற்காக நீங்க பேசவில்லை? இந்த விவகாரத்தை பற்றி இன்னும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் ஷாக்காகவும் இருக்க போகிறது. நபர் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல அமர்ந்து கொண்டு பிரைம் மினிஸ்டருடன் எந்த விதமான டிஸ்கஷனை நடத்தினார்? இந்த நபர் ஹரியானா ரெவாரியை சார்ந்த நபர், NRI. 2006ஆம் ஆண்டே படிக்க சென்ற இந்த நபர் திருமணத்திற்கு அப்புறம் அங்கேயே செட்டில் ஆயிட்டார். மனைவியும் அங்கதான் இருக்கிறார். இந்த நபருடைய தொடர்பு வெறும் பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் மட்டும் கிடையாது. இந்த நாட்டிற்கக்கூடிய பல்வேறு மினிஸ்டர்ஸ், யூனியன் மினிஸ்டர்ஸ், காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலுடனும் இந்த நபருடைய பல படங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பதவியேற்கும் விழாவென்று இந்த நபரை, மிஸ்டர் தன்கர் சார் ப்ளீஸ் வாருங்கள், அவருக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் எல்லாம் போயிருக்கு. அதை வைத்து இந்த நபர் ராஷ்டிரபதி பவன் டெல்லி பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஸ்வேரிங் செரிமனியில் கலந்து கொண்டிருக்கிறார். அதற்கான படம் எல்லாமே சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு இருக்கிறது. என்னுடைய கேள்வி, பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் எடுக்கப்பட்ட இந்த படங்கள், இந்த நபர், இது போன்ற படங்கள் மணிப்பூரில் கற்பழிக்கப்பட்ட பெண்கள், அந்த குடும்பங்கள், அவர்களுடைய கோரிக்கைகளை பற்றி யாரை நீங்க சந்தித்தீர்கள்? 15-16 முறை இந்த நபரை நீங்க சந்தித்திருக்கிறீர்களே, எத்தனை முறை மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை பார்த்து அல்ல அவர்களை அழைத்து, அந்த எம்எல்ஏக்களை அழைத்து, அந்த எம்பிக்களை அழைத்து நீங்க பேசியிருக்கிறீர்கள்? அப்போ இந்த டிஸ்கஷன் என்ன? எதற்காக இந்த டிஸ்கஷன் நடந்தது? அதற்கான விளக்கத்தை இன்னும் கொடுக்கவில்லை. இந்த நபர் மீது ஒரு எஃப்ஐஆர், 2 எஃப்ஐஆர் கிடையாது, 37 எஃப்ஐஆர்கள், 39 எஃப்ஐஆர்கள் ஆஸ்திரேலியாவில் போடப்பட்டது. மணிப்பூராக இருக்கட்டும் அல்ல, இந்த நாட்டில் பல பெண்களுடன் அத்துமீறல்கள் நடந்திருக்கிறது. எந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல பிஜேபி சார்ந்த நபர்கள் அவர்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார்கள்? எனக்கு புரியவில்லை. சரி, இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பற்றி, அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை நீங்க பார்த்து விட்டீர்கள். இந்த சம்பவம் இப்ப நடந்தது 2018ஆம் ஆண்டு. பாலேஷ்வர் தன்கர் 2018 பிடிபட்டு போனார். இன்னைக்கு நேற்று கிடையாது. ஆனால்
2018 இருந்து இன்னைக்கு நம்ம 2025 ஆண்டு நிற்கிறோம். இதுவரை கோதி மீடியாவாக இருக்கட்டும் அல்ல பிஜேபியை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்படியே அமைக்கி விட்டார்கள் இந்த விஷயத்தை. இந்த நபரோ கிரிமினல் மைண்டட் 5 கொரிய நாட்டு பெண்களுடன் நடந்த அந்த தவறுக்கு பின்பு அந்த நாட்டில் 39க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள், 47க்கும் மேற்பட்ட ஹிடன் கேமரா வீடியோ ஃபுட்டேஜஸ்கள், இது போன்ற பல்வேறு ஆதாரங்கள்லாம் திரட்டி இன்னைக்கு இந்த நபருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்துள்ளது. இந்த நபர் எப்படி தப்பித்தார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த நாட்டு சட்டப்படி அங்க போய் பல்வேறு பொய்களை அடுக்கடுக்காக கூறியுள்ளார். இந்த பொய்களில் ஒரு மிக முக்கியமான பொய், இந்த மாதிரி मैं एक बड़े राजनीतिक संगठन से जुड़ा हुआ, நான் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியுடன் ஒரு மெம்பர், அதாவது பிஜேபியோட மெம்பர். अगर मेरे बारे में खबर बाहर आई तो हाई प्रोफाइल राजनीतिक संगठनों के कारण भारत में नहीं बल्कि ऑस्ट्रेलिया में भी मुझे और मेरी परिवार को परेशानी हो सकती है. அதாவது என்னை பற்றி இந்த விஷயத்தை பற்றி செய்தி வெளியேறியது என்றால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல், அங்க இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்துவிடும். அதனால் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது. ஆஸ்திரேலியா வரை எங்களை தேடுவார்கள். அந்த அளவில் எனக்கு உயிர் பயம் இருக்கிறது. ஆகையால் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், அங்க இருக்கக்கூடிய சட்டத்தின்படி இவருக்கு ஒரு சில லீவேஜ் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் பத்தாது என்று இந்த நபர் செப்பரேஷன் ஆர்டரும் வாங்கியிருக்கிறார். செப்பரேஷன் ஆர்டர்ல நீங்க பார்த்தீர்கள்னா அந்த நாட்டு முறைப்படி அடுத்த 5 வருடத்திற்கு, அதாவது நான் ஒரு ஜாட் சமுதாயத்தை, ஜாதியும் எடுத்திருக்கிறார், நான் ஒரு ஜாட் சமுதாயத்தை சார்ந்த நபர், என்னுடைய மனைவியும் அதே சமுதாயத்தை சார்ந்த பெண்மணி, ரொம்பவே கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய எங்களுடைய சமுதாயம், ரொம்பவே கடுமையான சட்டங்கள் எங்களுடைய ஜாதியில் இருக்கிறது. அப்படி அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் எங்களை இங்கேயே வெட்டி கொன்று விடுவார்கள். அதனால இந்த மீடியாவுக்கெல்லாம் ஒரு அறிக்கை கொடுங்க, எந்த மீடியா ரிப்போர்ட்டும் வெளியே வரக்கூடாது. 5 ஆண்டுகளாக அங்க எந்த விதமான மீடியா ரிப்போர்ட்டையும் வெளிவராதபடி இந்த நபர் நடந்திருக்கிறார். சிறைக்கெல்லாம் போகவில்லை, அங்க வாதாடி கொண்டு வெளியில வரும்போது மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு தான் வெளியில வருவாராம். அதற்கு இடையில இந்தியாக்கெல்லாம் வரும்போது இது போன்ற படங்கள், போட்டோஸ், இது ஒரு எவிடன்ஸ். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பற்றி பிப்ரவரி 2023 ஆண்டு மீண்டும் ஒரு முறை இந்த வழக்கு தொடங்கி இருக்கிறது. இந்த வழக்கு தொடங்கும் போது அங்க இருக்கக்கூடிய சட்டப்படி மீண்டும் ஒரு முறை அதே விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, என்னுடைய மனைவியுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்துவிடும் என்று அங்க இருந்த நீதிபதி எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் இந்த கொரியன் நாட்டை சார்ந்த 5 பெண்களை கற்பழித்திருக்கிறான். அது ஆன் த ரெக்கார்டு, ஆஃப் த ரெக்கார்டு எத்தனை பெண்கள், அதை நீங்க சிந்தித்து பாருங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய நீதிபதி ஜஸ்டிஸ் பீட்டர் கிளாஷ் அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த நபருக்கோ அல்ல இந்த நபருடைய மனைவிக்கோ அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலுக்கோ எந்த விதமான பங்கமும் வராது, எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இந்த நபர் பொய் பேசிக் கொண்டிருக்கிறான். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த நபர் இந்த நாட்டை மட்டும் ஏமாற்றவில்லை, இந்த நாட்டு சட்டத்தையும் ஏமாற்றியிருக்கிறான், அலைக்கழித்திருக்கிறான். ரொம்பவே ஒரு சீரியஸான விஷயம். ஒரு பெண் 2 பெண் கிடையாது, 5 பெண்களுடன் நம்பிக்கை துரோகம் செய்து ஆசை வார்த்தையை காட்டி அந்த பெண்களை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு உணவு என்கிற பேரில், ட்ரிங்க் என்கிற பேரில் அதுல ட்ரக்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்து அந்த பெண்ணுடன் செக்ஷுவலாக நடந்த, அதாவது ரேப் செய்தது மட்டுமல்லாமல் அதை படம் பிடித்து அவர்களை பிளாக்மெயில் செய்யக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறான். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஆஸ்திரேலியாவில் நடந்த இந்த சம்பவத்திற்கு பின்பு, இந்த செய்தி வெளியானதற்கு பின்பு ஒட்டுமொத்த பிஜேபி அப்படியே அமைதியாக இருக்கிறது. நான் திரும்பி உங்களுக்கு இந்த படங்களை போட்டு காட்டித்தான் இருக்கேன், பட் மீண்டும் ஒரு முறை பார்க்க, இந்த அளவில் ஒரு நபர் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர், இந்த நபருக்கு கிடைத்த 40 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஆனால் மீடியா அமைதியாக இருக்கிறது, பிஜேபி அமைதியாக இருக்கிறது. இந்த நபருக்கு இந்த அளவில் இடம் கொடுத்தது யார்? அப்போ பிஜேபி அரசியல்வாதிகளுக்கு இந்த நபருடைய வழக்கை பற்றி தெரியாதா? அல்ல இது போன்றுதான் பிஜேபி
இது போன்ற நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள், அத்துமீறக்கூடிய நபர்கள், ரேபிஸ்ட்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.